நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்துக்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. பல நூறு வழிகள் கண்டவனுக்குத்தான் புரியும் அமைதிதான் தனக்கு சரியான ஆறுதல் என்று. வார்த்தை என்பது ஏணி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதில்லை. நடிக்கத் தெரியாததால் என்னை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. நடிப்பதனால் நிறைய பேரை எனக்கு பிடிப்பதில்லை. அறிவுரைகள் சொல்வதாயிருந்தால் அறிவுள்ளவர்களிடம் சொல்லுங்கள். மரணத்தை இறைவன் இரகசியமாக வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். உங்களின் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ நிம்மதியாக வாழ முடியவில்லை எனில் நிச்சயம் நீ நல்லவனாய் வாழ்கிறாய் என்று அர்த்தம். எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவு நிலை அடையும். நம்பிக்கையுள்ள மனமும் அப்படித்தான். எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவடைந்துவிடும். ஒரு மோசமான குடிகாரனோடு பெண்கள் குடும்பம் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நரகத்தை விட அது மோசமானதாக இருக்கும். ஏனெனில் ஒருவன் குடிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடாத அத்தனை மோசமான தீய குணங்களும் அவனிடத்தில் வந்து சேரும். பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில். அது உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி. அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உங்களிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரித்து கொண்டே போகும். அது கவலையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஞானம் இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்காது, ஆணவம் இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்காது. வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்தில் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம். உன் மீது அன்பு குறைந்துவிட்டால் அவர்களின் பார்வை முழுதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும். உணர்ந்து கொள். பொய் என்னும் ஆடையை போட்டுக்கொள்ளாதே. என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும். தலை குனிந்து செல்லாதே. கட்டுப்பாடும் கவனமும் இன்றி செய்யத்தகாதவற்றை செய்பவனும் செய்யத்தகுந்தவற்றை செய்யாது இருப்பவனும் பெரும் துன்பத்திற்கு ஆளாவான். நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை நினைவில் கொண்டால் காயப்படுத்தும் எண்ணம் யாருக்கும் தோன்றாது. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக இருக்கும். அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் உங்களை துன்பம் என்னும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். நிதானமாக இருங்கள். நம்பிக்கை இழந்தவர்களோடு நட்பு தொடர்வது சிரமம். மனம் வெறுத்தவர்களோடு மகிழ்ந்து வாழ்வது சிரமம். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சுயநலமான தகுதியற்ற விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். கெட்டதை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். அது உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும். பல துன்பங்களால் நாள்தோறும் கொள்ளும். பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். உன் செயலுக்கு ஏற்றாற்போல
என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும். இல்லையேல் எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும். பசிக்கு வாடுபவர்கள் பழையதை கூட உண்டு மகிழ்கிறார்கள். ருசிக்கு ஏங்குபவர்களோ திருப்தி இல்லை என்று தினம் ஒன்றை தேடி துன்பம் அடைகிறார்கள். மனம் மாறியவர்களிடம் வார்த்தைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீயே விலகிக் கொள்வது நல்லது, அதை நன்கு புரிந்து கொண்டு. நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள். மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். இதுவே வாழ்க்கையின் ரகசியம்.